Taste the Daily. விழுப்புரம் அருகே மயான பகுதியில் நெல் கொள்முதல் இயங்கி வருவதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். ஆராங்கூர் கிராமத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை அப்பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மயான பகுதியில் இயங்கி வருவதாலும் குப்பைகளால் சூழப்பட்டதாலும் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கட்டட வசதி இல்லாததால் மயான கட்டிடத்தில் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதோடு நெல் கொள்முதலுக்கு லஞ்சம் வாங்கும் அவலமும் நிகழ்வதாக குமுறலை விவசாயிகள் கொட்டி தீர்த்துள்ளனர். திமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்க எந்த விதமான பாதுகாப்பான சூழலும் இல்லை. நீங்க பார்த்தாலே தெரியுது, ஒரு குளத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குது. இங்க பக்கத்துல பூரா குப்பை தொட்டியா இருக்குது, குப்பை தான் போட்டிருக்காங்க. நாங்க ராவு பகலா இங்க கடந்த இருக்கிறோம். இது சுடுகாடா இருக்குது. இந்த சுடுகாட்டு இந்த கருமதி கொட்டையில தான் அடுக்கி இருக்கிறாங்க. அங்க ஒரு 100 மூட்டை மட்டும் தான் கொள்முதல் அடுக்கு அந்த சுடுகாட்டு கொட்டையில அடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனா இங்க எந்த ஒரு சின்ன கொட்டை கூட இல்லை. நைட்ல நாங்க பாதுகாப்பு இருக்கும்போது மழையில தான் நனைஞ்சுன்னு இருக்கிறோம். சென்னை வடபழனி பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 21 வயது பெண் வடபழனி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த ஜூன் 10ஆம் தேதி மாலை வேலை முடிந்து வடபழனி 100 அடி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பின்னால் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கே நகர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் குமார் என்பவர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பில் கோட்டை விட்டு உள்ளதாகவும் தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் அரங்கேறும் அவலநிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.